ப்ரைஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்குறோம். பாம் ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் மேலே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பாம் டிசைன் வச்சு அப்படியே வரிசையாக அடுக்கி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து கண்டிப்பாக சிங்கிள் ஃபுட்டர் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து பாம் வந்து அழகாக தெரியும். அந்த பால் மட்டும் தனியாக நமக்கு தெரியும். ஃபுல்லாக வச்சு நான் என்ன பண்ணுறேன்னாக்குல ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இன்னொரு பீஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இந்த பாம் டிசைன் தைச்சதை கீழே வச்சுட்டு இன்னொரு பீஸ் எடுத்து அதை 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அது மேலேயே வச்சு நம்ம அந்த எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கிட்டு வரேன். அந்த பாம்போட பிசுறு எல்லாமே வெளியில் வராத மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு தச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இதோட ஃபினிஷிங் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணும்போது வீடியோ எடுக்கலை. ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க நம்ம வந்து பிசுறு தெரியாமல் இருக்கணும் இல்லைங்களா. அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நல்ல பீஸ் வைக்கணும். நல்ல பீஸ் வந்து மேல் பக்கமாக வந்து உள்பக்க துணி இருக்கிற மாதிரி நம்ம வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுக்கிட்டு வரேன். அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டோம்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து சூப்பராக வரும். அதனால் மார்க் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லைனிங்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது தானே, அதனால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோன்னாக்கில் அந்த 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே வந்து நாச் போட்டு விட்டுடலாம். நாச் போட்டு விட்டுட்டு கிளாத்தை எடுத்துகிட்டு அந்த உள்பக்கமாக இருக்கிற லைனிங்கை எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி விட்டுட்டு மற்றது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த லைனிங்கை வந்து மடிச்சுட்டு நம்ம படிமான தையல் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு வந்துடணும். போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த லைனிங்கை வந்து உள்பக்கமாக மடித்து நம்ம எப்போவுமே நார்மலாக கழுத்து பீஸ் வந்து நம்ம அடித்து திருப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான், அதே மெத்தடு தான். இதையும் அந்த லைனிங்கை ஃபுல்லாக மடிச்சுட்டு மேலே வந்து படிமான தையல் போட்டுட்டு எடுத்து பார்த்தோம்னா அதோடய ஃபினிஷிங் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா எந்த பிசுறுமே நமக்கு வெளியில் தெரியாது. இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த பாம் டிசைன் வச்சு தைச்சேன் இல்லைங்களா, அந்த பீஸை எடுத்து கீழே வச்சுட்டு அதோட பிசுறு எல்லாமே உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம தைச்ச அந்த ஸ்லீவ் டிசைனை வந்து மேலே தூக்கி வச்சு என்ன பண்ண போகிறோன்னா பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து நம்ம தையல் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க அதோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஓரமே வந்து தையல் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக வந்து முடிச்சு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கில் அதோட பிசுறு எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கில் அந்த கிளாத்துக்குள்ளே இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் லைனிங் வச்சு தைக்கலை. அதனால் இந்த மாதிரி தைச்சோம்னாக்க எந்த விதமான பிசுறுமே இருக்காது. உடம்புல வந்து நமக்கு குத்தாது, செய்யாது, எதுவும் செய்யாது. அதனால் இந்த மாதிரி நான் எப்போவுமே இந்த மாதிரி டிசைன் தைக்கும் பொழுது இப்படி தான் நான் தைப்பேன். கொஞ்சம் வேலை வாங்கும் தான், ஆனாலுமே வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் எதுவும் குத்தாது இல்லையா, அதனால் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத என்ன பண்ணுறேன்னா கீழே இருக்கிறத அது கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உள்பக்கம் பார்த்திங்கன்னா இதோட மேலே வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. உள்பக்கம் பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து அப்படியே இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம மறைக்கணும் இல்லையா. இதுக்கு மேலே தான் நம்ம லைனிங் வச்சு தைக்க போகிறோம். இந்த லைனிங்கில் வந்து என்ன பண்ணுறேன்னாக்க கீழே வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா பைப்பிங் கொடுக்க போகிறேன். இந்த க்ரே கலர் கிளாத்லேயே வந்து பைப்பிங் கொடுக்கறதுனால லைனிங்கில் வந்து பைப்பிங் வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்லீவ் டிசைன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்லீவ் டிசைனில் வந்து மேலே வச்சு நம்ம நார்மலாக எப்போவும் தைக்கிற மாதிரி தச்சு எடுக்க போகிறோம். அப்போது அதோடய ஃபினிஷிங் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். டிசைன் ப்ளவுஸு அப்படின்னு சொல்லிட்டாக்கள் கொஞ்சம் வேலை வாங்க தான் செய்யும். ஆனால் அதை பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாத மாதிரி நாம் வந்து ஐடியா பண்ணி தைச்சோம் அப்படின்னாக்க கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுவாங்க, நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு திருப்தி இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி யோசித்து செய்வேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டிசைன் வந்து லைனிங் வச்சு அடித்து தச்சுட்டு திருப்பிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் திருப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து அந்த கீழே பாம் இருக்குங்களா அது தனியாக வைப்பாங்க. அப்படி வச்சோம்னா பிசுறு கண்டிப்பாக உள்ளே இருக்கும். அது வந்து ஒரு சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஒரு மாதிரி குத்தும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இப்படி தைக்கும்போது எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், ஆனாலும்
நீட்டாகவும் இருக்கும். திரும்ப திரும்ப கஸ்டமர் நம்மக்கிட்ட வர்றதுக்கு இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன காரணம் தான். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அவங்க நம்ம தொடர்ந்து நம்மக்கிட்டேயே வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பைப்பிங் வச்சு அடிச்சிட்டேன். அந்த பைப்பிங்க்கு பக்கத்துலேயே தான் எப்போவுமே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போடுவேன். ஆனால் இந்த கிளாத்துக்கு வந்து நான் அப்படி போடலை. ஏன் அப்படின்னாக்க, கிரே கலரும் க்ரீன் கலரும் கலந்துருக்கறனால நான் த்ரெட்டு வந்து க்ரீன் கலர் போட்டிருக்கேன். அந்த கிரே கலரில் வந்து நம்ம அடிக்கும் பொழுது தனியாக அந்த கலர் தெரியும் இல்லைங்களா, அதனால நான் என்ன பண்ணேன், த்ரெட்டு பைப்பிங் பக்கத்துலேயே நான் வந்து தையல் போட்டிருக்கேன். அது பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்குமா, அதனால் அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ அந்த லைனிங் எல்லாமே வந்து சுற்றியும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாக்குள்ள எந்த விதமான பிசுறுமே வந்து வெளியில் தெரியல. நார்மலாக நம்ம ஸ்லீவ் தைக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த டிசைனும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக வந்திருக்கு பார்த்தீங்களாக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா